Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு நாவில் கரையும் ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு நாவில் கரையும் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட்டு ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும், நம்ம சட்டு ரெடி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதான். நாவில் கரையக்கூடிய அல்வா கூட இல்லை தோற்று போயிடும், அந்தளவுக்கு டேஸ்டியாக ரெசிபி. எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம், இல்லைனா கருகிடும், நமக்கு கலரும் மாறிடும். இது போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ இதுக்காக நான் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம வெல்லம் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு பாகுபதம் வேணாம், வெல்லம் கரைஞ்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நமக்கு கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நாம் பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறி வந்துடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கலாம். கடலை கூட நீங்கள் சேர்த்து அரைக்கும் போது ஏலக்காவும் நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும். நம்மளோட பொட்டுக்கடையில் நல்லா நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு கடலை கூட அதில் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பவுடராக. நம்முடைய வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி இதை எடுத்து வச்சுக்கலாம். அது இருக்கட்டும். இது செய்யறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய்யும் ஆயிலும் கலந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1/4 கப் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 1/4 கப் வெறும் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இது போல் ரெண்டும் கலந்தும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் சூடான பிறகு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடரை ஆட் பண்ணி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்படி ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வறுத்திங்கன்னா அதோடய வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் கட்டிகள் இல்லாமல் நம்ம உடச்சி அதை வறுத்துக்கலாம். இப்போ இது கூட நாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெல்லம் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். முழுசாக நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணுறாதீங்க. மொத்தமாக ஆட் பண்ணும்போது அங்கங்கே நமக்கு கட்டிகளாக இருக்கும். ஸோ இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நம்ம இந்த கட்டிகளாம் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு நைஸாக அல்வா போல் கிடைக்கும். 3 to 4 டைம்ஸ் பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 டைம்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இந்த கலந்து விடும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நைஸாக நமக்கு அல்வா போல் வருது. இப்போ கடைசியாக வச்சுருந்த சிரப்பு ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணேன். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. நான் ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணுற தொட்டு தான் பொட்டுக்கடலையோட சேர்த்து நான் அரைக்கல. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நெய்யெல்லாம் ஆட் பண்ணி கலந்து விடும்போதே நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், மேலே நல்லா ஷைனியாக இருக்குது பாருங்கள். அதே போல் நம்ம செய்கிற பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இன்னும் நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சீங்கன்னா க்ளீனாக ஒட்டாமல் வரும். நான் இன்றைக்கி ஸ்டீல் பேனில் தான் பண்ணுறேன். ஸோ சைட்ஸில் கொஞ்சமாக ஒட்டியிருக்கு. இன்னும் நாம் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த ஸ்வீட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா ஒட்டாமல் அப்படியே கீழே விடும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். எடுத்து நீங்கள் அப்படி போடும்போது ஸ்பூனில் கொஞ்சமாக ஒட்டாது. ஸோ நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு நான் சின்னதாக ஒரு குழி கரண்டி எடுத்திருக்கேன். அதில் நம்ம அப்படியே ஒரு கரண்டி அளவு எடுத்து நீங்கள் அப்படியே பிளேட்டில் வச்சிங்கன்னா கரண்டியில் கொஞ்சமும் ஒட்டாமல் பாருங்கள் எவ்வளோ சட்டுன்னு விழுது. அந்தளவுக்கு ஸ்வீட் சாஃப்டாக நைஸாக ஸ்மூத்தாக இருக்குது. வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் அது. பொட்டுக்கடல் தான் செஞ்சதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பர்பாக இருக்கும். இப்படி பால்ஸ் போல் உங்களுக்கு சர்வ் பண்ண வேண்டாம்னா ஒரு பிளேட்டில் நெய் தடவி அதில் இது போல் நீங்கள் கொட்டி ஸ்பூனில் லைட்டாக நீங்கள் லெவல் பண்ணி விட்டிங்கன்னா ஆறின பிறகு பீசஸ் போட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ இது மேலே நீங்கள் நட்ஸ் கூட நீங்கள் பொடி பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அது பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே நம்ம கடைகளில் வாங்குகிற அல்வா போல் இருக்குது பாருங்கள். அதோட டெக்ஸ்சரும் அந்த ஷைனியாக இருக்கிறதும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.